ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு டே 20 இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறது VAPT வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் சைபர் செக்யூரிட்டில ஒரு பிகினர் லெவல் ஜாப் ரோல். ஃபைன். ஆனா இண்டஸ்ட்ரியில இப்போ புதுசாக சைபர் செக்யூரிட்டி பத்தி படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கலாம் வந்து சார் நான் ரெட் டீம்ல வேலைக்கு போகணும், இல்லை நான் ப்ளூ டீம்ல வேலைக்கு போகணும். ஒரு கம்பெனில ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தேன், ரெட் டீம்ல ஓப்பனிங் இருக்குன்னு போட்டிருக்காங்க, ப்ளூ டீம்ல ஓப்பனிங் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த ரெட் டீம் ப்ளூ டீம் இஸ் சம்திங் லைக் VAPTA. Some different namesல they call it as red team blue team, but sometimes companies red team blue team experience roles-காக வச்சிருப்பாங்க, ரைட்? ஸோ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். இதுல எப்படி நம்ம இந்த VAPT டொமைன்ல எப்படி நம்ம ஜாப் சர்ச் பண்றதுன்றத நம்ம இண்டிவிஜுவல்ஸா பார்ப்போம். ஓகே, as the name goes VA and PT. ஸோ இது மோஸ்ட் காமன் I've seen in many interviews, ரைட்? ஸோ அங்கே நிறைய இன்டர்வியூஸ்ல VAPT பத்தி பசங்க ரெஸ்யூம்ல ஏதோ ஃபில் பண்ணிட்டு கொண்டு வருவாங்க. சார் நான் சைபர் செக்யூரிட்டியில் VAPTக்கு போகணும் சார் அப்படின்னு. ஓகே, VAPTனா என்ன? ஜஸ்ட் சேமி வாட் இஸ் VAPT? வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். நார்மலா எல்லாருமே சொல்ற டெஃபினிஷன் வல்னரபிலிட்டி அசைனிங் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். அசஸ்மெண்ட்டுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஸோ த கன்க்ளூஷன் இஸ் அந்த கேண்டிடேட்க்கு VA வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்னா அவருக்கு என்னன்னே தெரியல. ஸோ அப்புறம் அவருக்கு எப்படி லைக் நெக்டோ டூலோ இல்லை பர்ப் சூட்டோ இல்லை அக்யூனெட்டிக்ஸ் டூலோ தெரிஞ்சிருக்கும், ரைட்? இன்டர்வியூரோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருக்கும். ஸோ ஏதோ எந்த ஒரு டொமைன் பத்தி நீங்க பார்த்தாலும் அந்த டொமைனோட டெஃபினேஷனை ஃபர்ஸ்ட் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க, ரைட்? ஸோ VAPT ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெண்டு பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட்னா தெரியும், 100க்கு 50, 100க்கு 70, 100க்கு 20 மார்க் போடுற மாதிரி. ஸோ நீங்க ஒரு கம்பெனியில இருக்கிற அசட், ஒரு கம்ப்யூட்டருக்கோ ஒரு நெட்வொர்க்கோ இல்லை ஹோல் ஆஃப் த கம்பெனிக்கோ நீங்க வல்னரபிலிட்டியை அசஸ் பண்ண போறீங்க, ரைட்? அதான் VA. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் இஸ் கால் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். பெனிட்ரேஷன் பண்றதுனா என்ன? ஏதோ ஒன்னா குடஞ்சு உள்ள போறது, ஃபைன். ஸோ பெனிட்ரேஷன் டெஸ்டிங் இஸ் டிபிக்கலி த ஹேக்கர்ஸ் பார்ட். ஸோ வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்ல ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு, ஒரு பாஸ்வேர்டு வீக்கா இருக்குன்னு சொல்றீங்க. பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அந்த பாஸ்வேர்டை கிராக் பண்ணி இதான் உங்க பாஸ்வேர்டுன்னு காமிப்பீங்க, ஃபைன். ஸோ இதோட காம்போ தான் வந்து VA அண்ட் PTன்னு சொல்லுவோம், வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். இப்போ நம்ம பார்த்த டூல்ஸ்ல நிறைய டூல்ஸ் VA பண்ணும், நிறைய டூல்ஸ் PT பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சார் ஒரு VA டூல் சொல்லுங்கன்னா நெசஸ் என்கிட்ட கேட்டீங்க, சார் ஒரு காமனான VA டூல் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் டூல் சொல்லுங்கன்னா நெசஸ், ஃபைன். சரி சார் ஒரு காமனான பென் டெஸ்டிங் டூல் சொல்லுங்க சார், மெட்டாஸ்ப்ளாய்ட், சிம்பிள், ஃபைன். ஸோ இந்த கிளாரிட்டி இருக்கணும். VAPTனா என்ன? வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் இஸ் ஃபைண்டிங் வல்னரபிலிட்டிஸ் இன் த டிவைஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் அண்ட் ரேங்கிங் தெம் ஆர் லிஸ்டிங் தெம், ஃபைன். எப்படி லிஸ்ட் பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம், CVE, CVSS ஸ்கோரிங், ரைட்? இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஸ்கோரிங் சிஸ்டம் வச்சு லிஸ்ட் பண்ணுவோம். பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அந்த வல்னரபிலிட்டிஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, எக்ஸ்ப்ளாய்ட்னா ஒரு பேலோட், ஒரு வைரஸோ ஒரு மால்வேரையோ எடுத்து போட்டு அந்த வல்னரபிலிட்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதுல இருந்து டேட்டாவை ஸ்டீல் பண்ணி காமிப்பீங்க, ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், ரைட்? தட் இஸ் கால்ட் அஸ் பெனிட்ரேஷன் டெஸ்டிங், ஃபைன். ஸோ இது எதுக்கு பண்றாங்க? இப்போ நம்ம நிறைய கம்பெனிஸ்க்கு VAPT பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு பண்றோம்? ஒரு ஹேக்கர் இந்த வேலையை பார்த்தா ஒரு கம்பெனியோட டேட்டாவை ஸ்டீல் பண்ணா வெளியே போய் தே செல் இட் ஆன் த டார்க் வெப் ஃபார் thousands of dollars, ஃபைன். அதே இது கம்பெனி ஒரு டீம் இந்த மாதிரி ஹையர் பண்ணி ஒரு செக்யூரிட்டி டீம், அதுல VAPT தெரிஞ்ச ஒரு 3 பேர் இருக்காங்க, ரெகுலரா நம்ம கம்பெனியோட நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஃபைன். ஸோ அப்போ அந்த டைம் என்ன பண்ணும்? ரெகுலரா வல்னரபிலிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணும். பட் கம்பெனி அந்த அவங்க கம்பெனிக்காக ஒர்க் பண்றதுனால அந்த டீம் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கே அந்த ரிப்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, ரைட்? ப்ரிவென்ட் சைபர் பிரீச்சஸ் பிஃபோர் தே ஹேப்பன். வெளியே இருந்து ஒரு ஹேக்கர் ஹேக் பண்ணி டேட்டாவை லீக் பண்றது இல்லாம உள்ளே ஒரு டீம் வச்சு, கண்ட்ரோல்டு டீம், கம்பெனி சொல்ற மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க, ரைட்? அந்த மாதிரி ஒரு டீம் வச்சு வைஃபையை ஸ்கேன் பண்றது, நெட்வொர்க்ஸை ஸ்கேன் பண்றது, இல்லை நீங்க ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றீங்க, டேலின்னு ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றீங்க, அந்த அப்ளிகேஷனை ஸ்கேன் பண்றது, ரைட்? இண்டிவிஜுவலா எதை வேணாலுமே VA பண்ணிக்கலாம், PT பண்ணிக்கலாம், VAPT ஜாயின் பண்ணிக்கலாம், ஃபைன். இப்போ இந்தியால நீங்க இந்த மாதிரி வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சர்டின்னு ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு, கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் -IN, ஃபைன். இஃப் யூ வாண்ட் நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ஜஸ்ட் a minute. Certain, okay. Yeah, I hope the screen should be visible. So இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும் CERTIN. CERTனா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். ஐன்றது இந்தியாவுக்கு, ரைட்? ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி டீம் இருக்கும், சைபர் செக்யூரிட்டி டீம் இருக்கும். ஸோ இந்தியன் கவர்மெண்டோட டீம் CERT-IN
கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். அவங்க எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஆப்சர்ட், ஆப்டபிள்யூஜி, சிவிஇ தெரியுதா, நம்ம பார்த்துருப்போம். காமன் வல்னரபிலிட்டிஸ் லிஸ்ட் பண்றது, இதோட குரூப்ல அவங்க பார்ட் ஆஃப் த மெம்பர். ஸோ அந்த இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்கிற இந்த சர்டின் என்ன பண்ணுது, இங்க பாருங்க, லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன சிவிஇ ஒரு வல்னரபிலிட்டி ரவுண்ட் கியூப்னு ஒரு வெப்மெயில்ல இருக்கு. இந்த வல்னரபிலிட்டி ஒரு லினக்ஸ் சிஸ்டம்ல இருக்கு. இந்த வல்னரபிலிட்டி ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ல இருக்கு. ரைட், இண்டிவிஜுவலா லிஸ்ட் பண்ணிருக்காங்க. கரண்ட் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன மாதிரி அவங்க அவேர்னஸ் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. இந்த சர்டின்ல ரிப்போர்ட்டிங்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். இப்போ நீங்க ஒரு கம்பெனியோட சிஸ்டம் அட்மின், நீங்க ஒரு கம்பெனியோட யூசர், ஃபைன். நீங்க இங்க போய் ரிப்போர்ட் பண்ணலாம், என் கம்பெனில இந்த மாதிரி டேட்டா லீக் ஆகுது, என் கம்பெனில இந்த மாதிரி ஹேக் ஆயிருச்சு. ஃபைன். அகைன் சர்டின் இதை மேண்டேட்டே பண்ணிருக்காங்க. மேண்டேட்னா கம்பல்சரி. ஃபைன். நீங்க ஒரு இந்தியாவுக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கீங்கன்னா, உங்க கம்பெனில அட்டாக் நடந்துருச்சு, உங்களால அந்த அட்டாக்கை ஓவர் கம் பண்ண முடியல, இல்ல அந்த அட்டாக் உங்க கை மீறி போயிருச்சு அப்படின்னா நீங்க சர்டனுக்கு ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். அவங்க ஒரு டைம் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. அட்டாக் நடந்து 6 hours, 8 hours, 12 hours, 24 hours அந்த டைம் டியூரேஷனுக்குள்ள நீங்க சர்டனுக்கு இதை ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஃபைன். ஸோ வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஜஸ்ட் அ மினிட், நான் அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ இந்தியாவில் சர்டின் ஒரு கவர்மெண்ட் குரூப். இந்தியாவில் இருக்க எந்த கம்பெனினாலும் நீங்க ரெகுலரா உங்க கம்ப்யூட்டர்ஸ் நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கையில வச்சிருக்கணும். நான் எப்போ வேணாலும் வந்து உங்ககிட்ட கேட்பேன், நான் கேட்குறப்ப நீங்க அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும். ஃபைன். ஓகே. ஸோ அதுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ், மோஸ்ட் காமன் வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் டூல்ஸ். நம்ம பென் டெஸ்டிங் பத்தி பார்க்கல, இப்போ வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் மட்டும் தான் பார்க்குறோம். நெசஸ் இஸ் a VA ஸ்கேனிங் டூல். ஓப்பன்மேஸ் VA ஸ்கேனிங் டூல். பர்ப்சூட், நிக்டோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். லீடிங் வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் டூல். இதுல இருக்க கம்பெனிஸ், மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் குளோபல் கம்பெனிஸா இருக்கும். குளோபல்னா மோஸ்ட்லி யூஎஸ் UK பேஸ்ட் கம்பெனிஸா இருக்கும். இங்க மேல டாப் ரைட் கார்னர்ல தெரியுதா, இண்டஸ் ஸ்பேஸ், INDUSFACE. இது ஒரு இந்தியன் கம்பெனி, புனே பேஸ்ட் கம்பெனி. வல்னரபிலிட்டி ஸ்கேனிங்ல அவங்க மற்ற டூல்ஸ்க்கு காம்படிட்டிவா அவங்க நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஃபைன். ஸோ வயர்ஷார்க், மெட்டாஸ்ப்ளாய்ட் இஸ் a PT டூல். இவங்க கம்பைண்டா ஒரே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்காங்க. வயர்ஷார்க், மெட்டாஸ்ப்ளாய்ட், பர்ப்சூட், அக்யூனெட்டிக்ஸ், இண்டஸ்பேஸ், என்மேப், ஓப்பன்மேஸ், நிக்டோ, நெசஸ். இந்த டூல்லாம் எனக்கு ஒரு தடவை ஒர்க் பண்ண தெரியும், இல்லை ஆல்ரெடி ஒரு தடவையாச்சும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இதுக்கு என்ன இன்புட் கொடுக்குறது, என்ன அவுட்புட் வாங்குறதுன்னு எனக்கு தெரியும்னா யூ கேன் வெரி வெல் அப்ளை ஃபார் அ VAPT ஜாப். ஃபைன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுல கேஸ் ஸ்டடிஸ் ஆட் பண்ணிருப்போம். ஜொமேட்டோல 2017 ஒரு பிரீச் நடந்துச்சு. பிரீச்னா மேசிவா யூசர் நேம் பாஸ்வேர்ட் லீக் ஆச்சு. அந்த பிரீச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செக்யூரிட்டி டீமோட ரிப்போர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க இன்டர்னலா VAPT பண்றது கிடையாது. 17க்கு அப்புறம் அவங்க ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க VAPT ரெகுலரா பண்றதே கிடையாது. பண்ணாதனாலதான் வெளியிருந்து ஒரு ஹேக்கர் வந்து அவங்க டேட்டாவை ஸ்டீல் பண்ணி அதை வந்து பப்ளிக் ஃபோரம்ல லீக் பண்ணிருக்காங்க. ஃபைன். ஸோ எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும், இல்ல சார் நான் ஒரு 4 கம்ப்யூட்டர் தான் வச்சிருக்கேன், நான் ஒரு 2 கம்ப்யூட்டர் வச்சு யாருக்கோ ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறேன். நீங்க ஒரு கிளையண்ட் வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு டிஜிட்டல் சர்வீஸ் கொடுக்குறீங்கனாலே நீங்க யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ல ஒரு கிளையண்டோட நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி அதுவுமே சென்சிட்டிவ் தான். ரைட். ஸோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட்ல நிறைய பிரைவசி லாஸ் வந்துருச்சு. அதனால 2 கம்ப்யூட்டரோ, 5 கம்ப்யூட்டரோ, 10 கம்ப்யூட்டரோ, 100 கம்ப்யூட்டரோ, எத்தனை கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்கனாலும் ஃபைன். ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி அவங்க நெட்வொர்க்கை செக்யூரா வச்சுக்கணும். அதுக்கு அவங்க இன்டர்னல் டீம் வச்சோ இல்ல ஒரு எக்ஸ்டர்னல் டீம் வச்சோ ரெகுலரா VAPT பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க், SBI, அவங்க எவ்ரி 1 month இன்டர்னல் ஆடிட் பண்ணுவாங்க, எவ்ரி குவார்டர்லி எக்ஸ்டர்னல் ஆடிட் பண்ணுவாங்க. ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எவ்ரி 6 months பண்ணுவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் எவ்ரி 6 months பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி எவ்ரி 1 year பண்ணணும். அந்த மாதிரி கிரைட்டீரியா இருக்கு. மினிமல் கிரைட்டீரியா. ரெகுலரா நீங்க பண்றீங்க, இட்ஸ் வெல் அண்ட் குட். பட் மினிமம் இத்தனை நாளைக்குள்ள இது பண்ணி ஆகணும். ஃபைன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதோட ஒரு ஓல்டு ஸ்னாப்ஷாட் ஃப்ரம் த இன்டர்நெட். 17 million entries of their customer data is leaked on the internet. Fine. Okay. So இப்போ நம்ம VAPTனா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நீங்க போய் ஒரு காலேஜ்ல ஃபைனல் இயர்ல இருக்கீங்க, யார்ட்டையாச்சும் கேட்குறீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ ரெட் டீம் படி, ப்ளூ டீம் படி. ரெட் டீம், ப்ளூ டீம் படிச்சேன்னா உனக்கு சைபர் செக்யூரிட்டிக்குள்ள ஜாப் கிடைக்கும். ஃபைன். So that's a general comment from your seniors or someone, right? So as an color goes, நம்ம அந்த கலர் பார்ப்போம். ரெட், ப்ளூ, ஃபைன். ஸோ ரெட் கலர் நமக்கு தெரியும், சம்திங் அஃபென்சிவ், பேட். ஸோ ரெட் டீம்னா
அட்டாக்கர்ஸ் டீம். நீங்க ஒரு கம்பெனில போய் இந்த சைபர் செக்யூரிட்டில ரெட் டீம்ல போய் ஜாயின் பண்ணீங்கன்னா, நீங்க கம்பெனி நெட்வொர்க்க இந்த கண்ட்ரோல் என்விரான்மென்ட்ல ரெகுலரா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஃபைன். ஸோ நீங்க வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் டூல வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க ஏர்ட்ராக் டூல வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஃபைன். ப்ளூ டீம். இப்போ கம்பெனியோட ப்ளூ டீம் என்ன பண்ணும்? நம்ம பார்த்த ஸ்ப்ளங்க் டூல வச்சு அதை டிஃபெண்ட் பண்ணும். என்ன அட்டாக் எப்படி வருதுன்னு செக் பண்ணும். செக்யூரிட்டி ஆனியன் டூல வச்சு அதை டிஃபெண்ட் பண்ணும். எந்த அட்டாக் எப்படி வருதுன்னு டிஃபெண்ட் பண்ணும். ஸோ the red team, blue team, as the color goes, red is offensive, bad, only attack. Blue is defense, typically preventive. Fine. Purple team, சில கம்பெனிஸ்ல ஈவன் சின்ன கம்பெனிஸ் ஈவன் we have something called purple team. ரெட் டீம் ஒரே இண்டிவிஜுவல். இப்போ உங்களுக்கே மெட்டாஸ்ப்ளாய்ட் தெரியும், நீங்க ரெட் டீம் பண்ணுவீங்க. உங்களுக்கே எஸ்எஸ் தெரியும், நீங்க ப்ளூ டீம் பண்ணுவீங்க. ஃபைன். ஸோ அந்த மாதிரி ஒரே டீம் கம்பைண்டா வச்சிருக்க டீமுக்கு பேரு பர்பிள் டீம்னு சொல்லுவாங்க. ஃபைன். ஸோ இந்த கலர் கோட்ஸ் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிப்பாங்க. இங்க பாருங்க. ஃபைன். ரெட் டீம், ப்ளூ டீம் அண்ட் பர்பிள் டீம். ரெட் டீம் அஃபென்சிவ் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அஃபென்சிவ்னா அட்டாக். ப்ளூ டீம் டிஃபென்சிவ் ஆர் டேட்டா கலெக்ஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டீம். ஃபைன். பர்பிள் டீம் மிக்சட் டிஃபென்சிவ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆன். சில கம்பெனிஸ்ல பர்பிள் டீம் டிஃபென்சிவ்க்கு மட்டும் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஃபைன். ஸோ ரெட் டீம் இஸ் அஃபென்சிவ், ஹேக்கிங், பென் டெஸ்டிங், பிளாக் பாக்ஸ், சோஷியல் இன்ஜினியரிங் எல்லா அட்டாக்கும் பண்றது. ப்ளூ டீம் டேட்டா கலெக்ஷன், கம்பெனிக்குள்ள என்ன டேட்டா வருது போகுது எப்படி இருக்குன்றதை கலெக்ட் பண்றது. Purple team is completely on the defensive purpose. Fine. So this is a mixer definition of red, blue and purple team. Sir, எனக்கு ஹேக்கிங் ரொம்ப பிடிக்கும், ஹேக்கிங் தான் நான் பண்ணுவேன், எனக்கு காலையில் நெக்ஸ்ட்ல இருக்க எல்லா டூலும் தெரியும்னா, you might apply for a company for a red team job. Fine. இல்ல சார் எனக்கு வந்து செக்யூரிட்டி பிடிக்கும், எனக்கு வந்து கம்பெனியை சேஃப்கார்ட் பண்றது பிடிக்கும், நான் ஸ்ப்ளங்க் படிச்சிருக்கேன், வயர்ஷார்க், என்மாப் நல்லா தெரியும் அப்படின்னா you might apply for a blue team or purple team. Fine. Okay. So some example real world. DRDO உங்களுக்கு தெரியும், இந்தியன் டிஃபென்ஸ், ரைட்? அவங்க ரெகுலரா ரெட் டீம், ப்ளூ டீம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் டிஆர்டிஓல இந்தியன் கவர்மெண்ட்ல மிலிட்ரியில எத்தனை சிஸ்டம்ஸ் வச்சிருக்காங்க, எப்படி அந்த மிலிட்ரியில இருக்கிற டிவைசஸ்க்குலாம் சேஃப்கார்ட் பண்றாங்க. ஃபைன். ஸோ அவங்க ஆனுவலா எவ்ரி நவ் அண்ட் தென் இன்டர்னல் டீம் வச்சு ரெகுலரா ரெட் டீம், ப்ளூ டீம் எக்ஸசைசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைன். ரெட்டுக்கு மெட்டாஸ்ப்ளாய்ட், கோபால்ட் ஸ்ட்ரைக், கம்ப்ளீட்லி அட்டாக் டூல். ப்ளூக்கு இஎல்கே ஸ்டாக், அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க் அனாலிட்டிக்ஸ் மானிட்டரிங் டூல். Splunk நம்ம பார்த்துட்டோம், கமர்ஷியல் டூல். OSSec again open source tool for monitoring. Fine. Okay. ஸோ இப்போ ஒரு இன்டர்வியூ போய் சார் எனக்கு விஐபிடி தெரியும், நான் பென் டெஸ்டிங் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களோட கொஸ்டின் என்ன இருக்கும்? சரி விஐபிடில என்ன பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ், ரைட்? த மோஸ்ட் காமன் ஸ்டெப்ஸ். நீங்க விஐபிடி படிக்கிறீங்க, எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கிறீங்க, ரெண்டுக்கும் இந்த ஸ்டெப்ஸ் ஓவர்லாப்பிங்கா வரும். நீங்க ஒரு கோர்ஸ் போய் சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர்னு ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, இல்ல EJPT சர்டிஃபைட் பென் டெஸ்டர்னு ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க. பென் டெஸ்டிங்கும் எத்திக்கல் ஹேக்கிங்கும் மெஜாரிட்டி ஓவர்லாப்பிங் ஸ்டஃப், ரைட்? பிகாஸ் ரெண்டுமே பண்றது ஒரே ஆக்டிவிட்டி தான். த பர்பஸ், த நேம், த அஜெண்டா, த ஸ்கோப் டிஃபர்ஸ், ரைட்? ஸோ அதனால விஐபிடி பண்றப்ப ரெகனைசன்ஸ், ஸ்கேனிங் அண்ட் எனுமரேஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன், போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரிப்போர்ட்டிங், இது ஒரு ஃபேஸஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே லைக் நம்ம கம்பெனிஸ்ல வி ஹேவ் சம் இன்டர்ன்ஸ். நீங்க இன்டர்னா இருக்கிறீங்க, நீங்க வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் உங்களை என்கேஜ் பண்றோம், நம்ம ஒரு கம்பெனிக்கு விஐபிடி பண்ண போறோம், அந்த ப்ராஜெக்ட்ல உங்களை என்கேஜ் பண்றோம். ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? The first step is defining the scope and objectives. No technical tools இதுவோ இப்போ இன்வால்வ் பண்ண போறது இல்ல. ஃபைன். This will be between the management to management. அந்த கம்பெனியோட ஹெச்ஆரும் நம்ம கம்பெனியோட ஹெச்ஆரும் இல்ல நம்ம கம்பெனியோட டெக்னிக்கல் டீமோட ஹெட்டும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சார் உங்களுக்கு என்ன பண்ணணும், விஐபிடி பண்ணணும், எதை பண்ணணும், எங்க நெட்வொர்க் பண்ணணும், உங்க நெட்வொர்க்ல என்னென்ன இருக்கு சார், எங்க நெட்வொர்க்ல வந்து இந்த சிஸ்டம்ஸ் இருக்கு, வயர்டு இருக்கு, வைஃபை இருக்கு, இந்த டீம் இருக்கு. அதில் அவங்ககிட்ட ஒரு ஸ்கோப் கேட்போம். ஸ்கோப்னா எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது. ஹேக்கர்ஸ்க்கு they don't have any discriminations. அட்டாக்னா எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி கொடுத்து போயிடுவாங்க, ரைட்? டேட்டாவை ஸ்டீல் பண்ற டேட்டாவை ஆன்லைன்ல லீக் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் விஐபிடி டீம் ஒரு ஸ்கோப் டிஃபைன் பண்ணுவாங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு டிஃபைன் பண்ணி அதை கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்ல ரன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கோப்பை வந்து கிளைண்ட் டிஃபைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க நெட்வொர்க்ல ஒரு 50 கம்ப்யூட்டர் இருக்கு, 2 கம்ப்யூட்டர் மட்டும் ஃபினான்ஸ் கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர் டச் பண்ண வேணாம் சார், அது ஆல்ரெடி செக்யூரா தான் இருக்கு, இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன், அது வேணாம்னா அது அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆக்கிடுவோம். ஐபி நம்பர் 10 and 20 அதை ஸ்கேன் பண்ண வேணாம்னா நம்ம ஸ்கேன் பண்ண மாட்டோம், அட்டாக் பண்ண மாட்டோம். ஃபைன். விஐபிடில அதை அவுட் ஆஃப் ஸ்கோப்னு போட்டுருவோம். இந்த மாதிரி ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ்னா எண்ட் ஆஃப் த விஐபிடி உங்களுக்கு என்ன வேணும், என்ன ரிசல்ட் தெரியணும். ஃபைன்.
சார் இந்த விஐபி பண்றதுனால என் கம்ப்யூட்டர்ஸ்ல என்னென்ன வல்னரபிலிட்டி இருக்கு? ஒண்ணு நான் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணுமா, இல்ல ஹார்ட்வேரே மொத்தமா மாத்தணுமா, என் வைஃபை டிவைசஸ்லாம் கரெக்டா இருக்கா, வெளியிருந்து ஒரு அட்டாக்கருக்கு என்ன விசிபிலிட்டி இருக்கு, உள்ள இருந்து ஒரு எம்ப்ளாயி என்னத்தை திருட முடியும், ஃபைன். ஸோ இது எல்லாத்தையும் பண்றதுதான் டிஃபைனிங் ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு விஏபிடி அபிஷியலா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஸ்கோப் டாக்குமெண்ட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் வாங்கி கிளையன்ட் அக்ரி பண்ணி அதை வெரிஃபை பண்ணி சைன் பண்ணி வாங்கி வச்சுக்குவாங்க. ஓகே ஃபைன். செகண்ட் திங் இஸ் கேதரிங் இன்ஃபர்மேஷன். ஸ்கோப் டிஃபைன் பண்ணியாச்சு. உங்க நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ண போறோம் 50 கம்ப்யூட்டர்ஸ். உங்க வெப்சைட்டை ஸ்கேன் பண்ண போறோம் company.com. பேசிக் டீடைல்ஸ் இருக்கு. டெஸ்டிங் எப்படி பண்றது, பேசிக் கேதரிங் இன்ஃபர்மேஷன் நம்ம ரெகுலரா பாக்குற மாதிரி தான். அந்த சிஸ்டமோ அந்த வெப்சைட்டோ அதை பத்தி பேசிக் டீடைல்ஸ் ஸ்கேன் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க என்மேப் டூல், வயர்ஷார்க் டூல், பேசிக் ஸ்கேனர் டூல்ஸ் வச்சு அவங்க என்ன OS, என்ன ஐபி அட்ரஸ், என்ன மேக் அட்ரஸ், என்ன போர்ட் அண்ட் ப்ரோட்டோகால், பேசிக்கா ஐபி மேக் ஐபி போர்ட்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் இதை வச்சு இதெல்லாம் ஸ்கேன் பண்றது இன்ஃபர்மேஷன் கேதரிங் பேசிக் ஃபேஸ். அதுக்கப்புறம் வல்னரபிலிட்டிஸை ஸ்பெசிஃபிக்காக ஸ்கேன் பண்ணுவாங்க. சார் இப்போ நம்ம ஸ்கேன் பண்ண சிஸ்டம்ஸ்ல இந்த விண்டோஸ் சிஸ்டம்ல இத்தனை வல்னரபிலிட்டிஸ் இருக்கு. அந்த வல்னரபிலிட்டிஸை சிவிஇ ஸ்கோரிங் கொடுப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. சிவிஇ சிவிஎஸ்எஸ் ஸ்கோரிங் 0 out of 10, 3 out of 10, 9 out of 10, ஃபைன். ஸோ இதான் மேலே ஃபர்ஸ்ட் 3 டிஃபைனிங் த ஸ்கோப், கேதரிங் இன்ஃபர்மேஷன், ஸ்கேனிங் ஃபார் வல்னரபிலிட்டிஸ். அதை விஏன்னு சொல்லுவோம், வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட். கீழே பார்த்தீங்கன்னா பிடியில் எக்ஸ்ப்ளாய்டிங் த வல்னரபிலிட்டிஸ் வித் பென் டெஸ்ட். மேலே விஏ ஃபேஸ்ல கண்டுபிடிச்ச வல்னரபிலிட்டிஸை முதல்ல வல்னரபிலிட்டிஸை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அதில் உள்ள நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அது ஒரிஜினல் வல்னரபிலிட்டியா, இல்லை ரிப்பீட்டட் வல்னரபிலிட்டியா, இல்லை வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவா, எல்லாமே கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ்ப்ளாய்டிங் த வல்னரபிலிட்டிஸ் வித் பென் டெஸ்ட். இந்த பென் டெஸ்டிங் டூல்ஸ் நம்ம பார்த்த கிராக்கிங் டூல்ஸ், மெட்டாஸ்ப்ளாய்ட் மாதிரி, காலி லினக்ஸ் மாதிரி இருக்கிற டூல்ஸை வச்சு அந்த வல்னரபிலிட்டிஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ப்ரூஃப் காமிப்போம். பிஓசின்னு சொல்லுவோம், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். இந்த பாருங்க, இதான் உங்க பாஸ்வேர்ட், இதான் உங்க யூசர் நேம், இதான் உங்களோட வல்னரபிலிட்டிஸ்ன்றதை ப்ரூஃபா காமிப்போம். ஃபைன். தென் ரிப்போர்ட் ஃபைண்டிங்ஸ். இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா எழுதுவோம். ஸோ ஒரு கம்பெனிக்கு ஃப்ரெஷராக நீங்கள் விஏபிடிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி பற்றி தெரிஞ்சிருக்கு, இந்த டூல் டெக்னிக் பற்றி தெரிஞ்சிருக்குனாலும் உங்களை என்ன மாதிரி ரோல்ஸ்க்கு எடுப்பாங்க? ரிப்போர்ட்டிங் டீமுக்கு தான் எடுப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டீம் இந்த சென்ஸ் அந்த டீமோட போவீங்க, அவங்க பண்ற ஸ்கோப் டிஃபைன் அப்ஜெக்டிவ்ஸ் பார்ப்பீங்க, எந்த டூல் வச்சு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்கன்னு பார்ப்பீங்க, என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்றாங்கன்றதை பார்ப்பீங்க. உங்களை ஒரு டாக்குமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. தெரிஞ்சதெல்லாம் வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க எடுத்த நோட்ஸ் எல்லாம் வச்சு என்னென்ன ஸ்கேன் பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம், எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டா ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. இது ஒன் டைம் கிடையாது. இன்னைக்கு ஸ்கேன் பண்ணியிருக்கோம், 100 வல்னரபிலிட்டி இருக்கு. நாளைக்கு அதை பேட்ச் பண்ணிட்டீங்க, 100 வந்து 10 வல்னரபிலிட்டி ஆக்கிட்டீங்க. நாளைக்கு ஸ்கேன் பண்ணா இன்னொரு 15 வல்னரபிலிட்டி புதுசா இருக்கும். ஸோ இந்த வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் ஹேஸ் டு பி டன் பீரியாடிக்கலி, எவ்ரி மந்த், எவ்ரி 3 months, எவ்ரி 6 months, எவ்ரி 1 year. ஃபைன். அதனால தான் கம்பெனிஸ் ஓல்டர் டேஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வல்னரபிலிட்டி ஸ்கேனிங்லாம் கம்பெனிஸ் வந்து வருஷத்துக்கு ஒருக்க பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒருக்க பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அதில் இருக்கிறத பேட்ச் பண்ணுவாங்க. இப்போ டியூ டு இன்க்ரீசிங் அட்டாக்ஸ், இன்க்ரீசிங் டிமாண்ட் ஃபார் திஸ் செக்யூரிட்டி, ரைட்? ஸோ எல்லா கம்பெனிக்குள்ளே ஒரு டீம் வச்சிருக்கணும். அவங்க ரெகுலரா இந்த வல்னரபிலிட்டிஸை ஸ்கேன் பண்ணி லிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபைன். ஓகே, சிம்பிள். ஒரு யூஸ் கேஸ், இந்தியன் ஃபின்டெக் ஸ்டார்ட் அப், இந்தியாவோட ஃபினான்ஷியல் டெக் ஸ்டார்ட் அப், அந்த கம்பெனியை நேம் பண்ணல. அந்த கம்பெனி ஹாஸ் பீன் காம்ப்ரமைஸ்டு டியூ டு ஓப்பன் போர்ட்ஸ் மிஸ்ட் இன் த ஸ்கேனிங். அவங்க விஏபிடி பண்ணியிருக்கதா சொல்றாங்க, பட் அவங்க ஸ்கேனிங்ல ஓப்பன் போர்ட்ஸை பத்தி சரியா ஸ்கேன் பண்ணல. அவங்க வெப்சைட்ல லெட் அஸ் சே போர்ட் நம்பர் 3309 ஓப்பனா இருக்கு. அதை அவங்க பண்ண ரிப்போர்ட்ல டிடெக்ட் பண்ணல, இல்லாட்டி டிடெக்ட் பண்ணி அதை அவங்க வந்து சரியா சானிடைஸ் பண்ணல. அதனால அந்த ஃபின்டெக் கம்பெனி ஹஸ் பீன் காம்ப்ரமைஸ், ஹேக் ஆகி அதோட டேட்டா லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஃபைன். ஸோ ரெகனைசன்ஸ் இஸ் இன்டெல் லைக் a ஹேக்கர். இன்டெல்னா இன்டெலிஜென்ஸ். ஹேக்கர் மாதிரி அந்த கம்பெனியா அந்த நெட்வொர்க்கை அந்த வெப்சைட்டை ஸ்கேன் பண்ணி பேசிக்கா என்னென்ன டீடைல்ஸ் கேதர் பண்ண முடியுமோ கேதர் பண்ணுங்க. பாசிவ் ஸ்கேனிங், ஹூ இஸ், கூகுள் டாக், ஷோடன், ஹண்டர். பாசிவா அந்த வெப்சைட் ஆன்லைன்ல என்ன இருக்கு, அதோட ஐபி போர்ட் ப்ரோட்டோகால். என்மேப், மாஸ் ஸ்கேன், நெட் டிஸ்கவர் வச்சு ஆக்டிவ் ஸ்கேனிங். இப்போ அந்த சிஸ்டம் ஆக்டிவா இருக்கா, இப்போ அந்த போர்ட் ஓப்பன் ஆயிருக்கா, அதை செக் பண்றது பேசிக் ரெக்கான்னு சொல்லுவோம். ரெகனைசன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்டிவ் ரெகனைசன்ஸ், பாசிவ் ரெகனைசன்ஸ். ஃபைன்.
அகைன் இதெல்லாமே ஸ்கோப்ல டிஃபைன் பண்ணிருப்போம். கிளைண்ட் சொல்லுவாங்க, சார் என்ன இதுல வந்து நீங்க ஆக்டிவ் பண்ண வேண்டாம், பாசிவ் மட்டும் பண்ணுங்க. இல்ல என்ன இதுல நீங்க ஆக்டிவும் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் பண்ணீங்கன்னா இந்த டைம்ல மட்டும் பண்ணுங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல பண்ணாதீங்க. இது எல்லாமே அவங்க கிளைண்ட் உங்களுக்கு டிஃபைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸ்கோப்ல. இல்லாட்டி கிளைண்ட்டுக்கு அதை பத்தி அவேர்னஸ் இல்லைன்னா நீங்க ஸ்கோப்ல டிஃபைன் பண்ணி வாங்கியிருப்பீங்க. என்ன சார் இது எப்படி பண்றது, எந்த டைம்ல பண்றது, அதோட டீடைல்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட ஃபில் பண்ணி வாங்கியிருப்போம். பாசிவ் இன்டெலிஜென்ஸ் மோஸ்ட்லி நம்ம வைரஸ் டோட்டல் நம்ம ஒரு வெப்சைட் பார்த்துருப்போம். டிஎன்எஸ் ஜம்பர் இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸ்ல பாசிவா ஆன்லைன்ல லீக் ஆயிருக்கிற டேட்டா இன்ஃபர்மேஷன் வைரஸ் பத்தி டீடைல்ஸ்லாம் இருக்கும். ரைட், டெமோ என்மேப் டூல் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் வல்னரபிலிட்டிஸை ஸ்கேன் பண்ணியாச்சு. ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மெட்டாஸ்ப்ளாய்ட் பேலோட். மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க் வச்சு ஒரு பேலோட். ஓகே, இந்த யூசர் விண்டோஸ் 7 கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாங்க. அவங்க யூஸ் பண்ற விண்டோஸ் 7 கம்ப்யூட்டர்ல சாம்பா எஸ்எம்பின்னு ஒரு சர்வீஸ் ரன் ஆகுது. அந்த எஸ்எம்பின்ற சர்வீஸ் ரன் ஆகுறதுனால யாரோ ஒருத்தவங்க அந்த சிஸ்டத்துல இருந்து ஒரு ஃபைலை உள்ள போடுறவோ இல்ல உள்ள இருக்க ஃபைலை வெளியே எடுக்கவோ முடியும். அதுக்கு உண்டான ஒரு பேலோடு இருக்கும் மெட்டாஸ்ப்ளாய்ட்ல. அந்த பேலோட டவுன்லோட் பண்ணி அந்த விக்டிம் மிஷினுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு டே இன் டே அவுட் கம்பெனிஸ் ஒர்க் பண்ற எல்லா டேட்டாவையும் ஏதோ ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. த மோஸ்ட் காமன் டேட்டா பேஸ் இஸ் எஸ்கியூஎல். ஸோ ஒரு கம்பெனி எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் யூஸ் பண்றாங்கன்னா அந்த எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்ல என்ன வல்னரபிலிட்டி இருக்கு, ஃபைன், அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு உண்டான எஸ்கியூஎல் வல்னரபிலிட்டிஸை மேப் பண்ணி லிஸ்ட் பண்ற டூல் இஸ் கால் எஸ்கியூஎல் மேப். பாஸ்வேர்ட் கிராக்கிங்க்கு ஹைட்ரா ரூட் ஃபோர்சிங் டூல். சிவிக்கு எக்ஸ்ப்ளாய்ட் டிபி, கிட்டப், நம்ம சொன்ன மாதிரி சிவி வல்னரபிலிட்டிஸை லிஸ்ட் பண்றதுக்கு இந்த டூல்ஸ். ஸோ இது எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூல்ஸ். ஒரு வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த வல்னரபிலிட்டி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ற டூல்ஸ். ஃபைன். பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டயக்ராம்ல create a project, discover devices, that is vulnerability scanning, gain access, basic attack, take control, complete அந்த விக்டிமோட சிஸ்டம் கண்ட்ரோல் எடுக்கிறது, கலெக்ட் எவிடன்ஸ். நீங்க உள்ள போயிருக்கிறதுக்கு ப்ரூஃபுக்காக சில எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வரும். நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க்ல உங்களுக்கு ஒரு டிவைஸோட அக்சஸ் கிடைச்சிருச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட சர்வருக்குள்ள உங்களால போக முடியுது, எல்லா ஃபைலும் உங்களுக்கு தெரியுது. ஆனா அதுல அவங்க என்ன சென்சிட்டிவ் ஃபைல் வச்சிருப்பாங்க, என்ன நார்மல் ஃபைல் வச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால உள்ள போயிருக்கோன்றதுக்கு ப்ரூஃபுக்கு அங்க போய் ஒரு நோட் பேட் கிரியேட் பண்ணிட்டு வருவீங்க. ஹே வெல்கம், திஸ் நோட் பேட் வாஸ் கிரியேட்டட் பை மை விஏபிடி டீம் ஆன் திஸ் டேட். அவ்வளவுதான். நீங்க ரிப்போர்ட் ஃபைனலா பிரசன்ட் பண்றப்ப சொல்லுவீங்க, உங்க சர்வருக்குள்ள இந்த லொகேஷன்ல இப்படி ஒரு நோட் பேட் ஃபைல் இருக்கும், அந்த நோட் பேட் ஃபைல்ல நாங்க சாம்பிளா ஒரு ஃபைல் எழுதி வச்சிருக்கோம். ஸோ அதோட ப்ரூஃப் என்ன, உங்க சர்வருக்குள்ள எங்களால வர முடியுது, ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண முடியுது, அதை சேவும் பண்ண முடியுது. அப்படின்னா அந்த சர்வருக்குள்ள இருந்து என்ன ஃபைலை வேணாலும் வெளியே எடுக்கலாம், என்ன ஃபைலை வேணாலும் உள்ள போடலாம். ஃபைன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளீன் அப்னு இருக்கும். நம்ம இது வரைக்கும் காப்பி பண்ண டேட்டாலாம் ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா, ஓப்பன் போர்ட்ஸ், யூசர் நேம்ஸ், பாஸ்வேர்ட்ஸ், மெயில் ஐடி கிராக்டு எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் கிளீன் அப் பண்ணும். ஆடிட் முடிஞ்சா அவங்களோட வல்னரபிலிட்டி ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா நம்ம வச்சிருக்க சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடணும். நம்ம இதில் கிளைண்ட்டுக்கு வேணா ஒரு காப்பி கொடுத்துட்டு அதை கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் திஸ் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் தே வர் யூசிங் எஸ்கியூஎல். எஸ்கியூஎல்ல பழைய அன்பேட்ச்டு பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதனால அவங்களோட சர்வர்ஸ் அட்டாக் ஆயிருக்கு. ஃபைன், ஒரு யூஸ் கேஸ். ஓகே, பிளே புக் இன்ட்ரெஸ்டிங். சார் இப்போ வந்து நம்ம ரெட் டீம், ப்ளூ டீம், சிம்ஸ் ஆர் டூல்ஸ், பல டெக்னிக் பத்தி பேசியிருக்கீங்க சார். உங்களுக்கு இந்த டொமைன் பத்தி தெரியுது, நீங்க எனக்கு ரெகுலரா டக்குன்னு சொல்லிடுறீங்க. புதுசா போறப்ப நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? வைரஸ்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் வைரஸ், ரேன்சம் வேர்னா என்ன ரேன்சம் வேர் அட்டாக், ரைட்? இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிளே புக்னு சொல்லுவோம், ரைட்? ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு வெண்டரும் அவங்களுக்கு உண்டான ஒரு பிளே புக் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரேன்சம் வேர் பிளே புக்னு ஒன்று இருக்கும். அதுல ரேன்சம் வேர்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேன்சம் வேர். கர்மான்றது என்ன ரேன்சம் வேர், கர்மால வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3. வெர்ஷன் 1 எதை அட்டாக் பண்ணும், வெர்ஷன் 2 எதை அட்டாக் பண்ணும், ஒரு பைபிள் மாதிரி. இப்போ மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில டாக்டர்ஸ் வச்சிருப்பாங்களா ஒரு ரெஃபரன்ஸ் மேனுவல், என்ன டிசீஸ்க்கு என்ன மெடிசின். ஃபைன். அந்த மாதிரி நம்ம சைபர் செக்யூரிட்டியில பிளே புக்ஸ் ஜென்ரேட் பண்ணி வச்சிருப்போம். அதை கோட் புக், ஆரஞ்சு புக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல கால் பண்ணுவாங்க. அந்த புக்ல ரெகுலரா வர அட்டாக்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி அதை லிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைன். ஓகே, ரெட் டீம் சினாரியோ. இப்போ கிளவுட்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு AWS கிளவுட்ல, அமேசான் கிளவுட்ல S3 பக்கெட்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும்.
அது ஒரு மிஸ்கான்ஃபிகர், சரியா கான்ஃபிகர் பண்ணாது, அதை ஐடென்டிஃபை பண்றீங்க. ஐடென்டிஃபை பண்ணோம்னா அந்த S3 பக்கெட்டுக்குள்ள ஒரு ரிவர்ஷல், நான் சொன்ன மாதிரி ஒரு சாம்பிள் ஃபைலை அப்லோட் பண்றீங்க. ஃபைன். அப்லோட் பண்ணி வச்சு கோபால் ஸ்ட்ரைக்கை வச்சு அதுக்கு ஆக்சஸ் எடுக்கிறீங்க. இந்த 3 ஸ்டெப் முடிஞ்சோன்னா நீங்க இந்த ரெட் டீம்ல ஒரு உங்க கிளைண்ட், நீங்க விஏபிடி பண்ணிட்டு இருக்க கிளைண்ட், அவங்க யூஸ் பண்ற சர்வர்ல இருக்கிற ஒரு கிளவுட்ல இருக்க ஒரு சர்வருக்குள்ள போய் உங்களால ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதை வெளியே இருந்து கண்ட்ரோல் எடுக்க முடியுது. ஃபைன். இதுதான் வந்து சிமுலேட்டட் டார்கெட்டட் அட்டாக் ரெட் டீம் சினாரியோ. ஃபைன். ஓகே, ஒரு கம்ப்ளீட் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 1 2 3 1 இஸ் இன்ஃபெக்ஷன், ஒரு பேலோட் எடுத்து ஒரு பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணி ஒரு மேக்ரோ எனேபிள் பண்ணி விக்டிம்க்கு அனுப்புறீங்க. விக்டிம் சர்வர்ல மேபி அவங்க ஃபயர்வால் ஐடிஎஸ் பைபாஸ் பண்ணி உள்ள போயிருது. யாரோ ஒரு யூசர் கிளிக் பண்ணிட்டாங்க. எமோட்டெட்ன்றது ஒரு மால்வேர், ஒரு பாட், அது நெட்வொர்க்ல என்டர் ஆயிருது. அது ஒரு சிஸ்டத்துல இருந்து எல்லா சிஸ்டத்துலயும் பரவ ஆரம்பிச்சிருது. ஃபைன். அது எப்படி பரவுது? உங்க நெட்வொர்க்ல எஸ்எம்பி, நான் சொன்னேன்ல எஸ்எம்பின்னு ஒரு சர்வீஸ் ரன் ஆகுது, அதை ஸ்கேன் பண்ணுது. அந்த எஸ்எம்பியோட காமன் கிரெடென்ஷியல்ஸை வெரிஃபை பண்ணுது. வெரிஃபை பண்ணி நெட்வொர்க்ல ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா அதோட காப்பீஸை ஃபாலோ பண்ணுது. ஓகே ஓகே 2021 எக்ஸ்போஷர் ஆஃப் மும்பை பேஸ்ட் சாஸ். மும்பைல சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் ஒரு கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாங்க கிளவுட்ல. அந்த கேஸ் கிளியர்லி செட் லைக் அவங்க கம்பெனில என்னென்ன டேட்டா எப்படி எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, அதோட வல்னரபிலிட்டி சிவியாரிட்டி, ப்ளூ டீம் ரெஸ்பான்ஸ் டிடெக்ஷன். ப்ளூ டீம் எப்படி இந்த அட்டாக்ஸை ஃபைண்ட் பண்றாங்க? ELK அண்ட் SIEM இந்த ரெண்டு டூல்ஸை வச்சு பண்ணுவாங்க. SIEMக்கு தான் நம்ம காமனா பார்த்தோம். ஸ்ப்ளங்க்னு ஒரு டூல் பார்த்தோம், வசூன்னு ஒரு டூல் பார்த்தோம். ரெகுலரா ஆல்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி அது செக் பண்ணும். ஸோ அதை எப்படி வெரிஃபை பண்ணும்? ரெகுலரா பேக்ரவுண்ட்ல இந்த பிளே புக் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போதைக்கு இருக்கிற ஒரு 1000 அட்டாக்ஸ் இல்ல 10,000 அட்டாக்ஸ் இல்ல 1 மில்லியன் அட்டாக்ஸை முன்னாடியே இந்த பிளே புக் மாதிரி ஏற்றி வச்சிருவாங்க டேட்டா பேஸ்ல. சரி, இந்த போர்ட் ஓப்பன் ஆயிருக்கு, இந்த சர்வீஸ் ரன் ஆகுது, இந்த லொகேஷன்ல இந்த ஃபைல் நேம் .exe இருக்கு, இது 3 காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கன்க்ளூஷன் என்ன? ஓகே, இது ஒரு ransomware அட்டாக். ஃபைன். அந்த மாதிரி SARன்னு ஒரு டூல், சிம்ன்றது பேசிக் டூல், அதோட எக்ஸ்டெண்டட் டூல் இஸ் கால் SAR. அந்த டூல்ஸை வச்சு அதை மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி பண்றாங்கன்றது SAR டூல். உங்க நெட்வொர்க்ல இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லயும் எல்லா டிவைசஸ்லயும் லாகை கலெக்ட் பண்றாங்க. லாகை கலெக்ட் பண்ணி சிம் டூல்ல கொடுக்குறாங்க. அதை அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும். ரியல் டைம்ல வித்தின் அ மினிட், வித்தின் 2 மினிட்ஸ்ல ரியல் டைம்ல இந்த கம்பெனில இருக்கிற 7 பிரான்ச்ல 7000 கம்ப்யூட்டர்ஸ்ல என்னென்ன டேட்டா உள்ள போகுது வெளியே வருதுன்றத கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க. ஃபைன். பர்பிள் டீம் நம்ம சொன்ன மாதிரி ஹைபிரிட் ஆஃப் ரெட் அண்ட் ப்ளூ டீம். சம்டைம்ஸ் தே பி கம்ப்ளீட்லி டிஃபென்சிவ் செக்யூரிட்டி. ஃபைன். ஓகே, பில்டிங் ஏ விஏபிடி ரிப்போர்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு ஃப்ரெஷரா போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஏபிடி ரிப்போர்ட் எழுத தெரியணும். பேசிக்கா ஒரு 5 கம்ப்யூட்டர், ஒரு 10 கம்ப்யூட்டர் கொடுத்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ண சொன்னா இந்த கம்ப்யூட்டரோட ஐபி என்ன, மேக் அட்ரஸ் என்ன, சிஸ்டம் நேம் என்ன, போர்ட்ஸ் என்ன, ப்ரோட்டோகால்ஸ் என்ன, அந்த கம்ப்யூட்டர்ல என்ன ஓஎஸ் இருக்கு, ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ல என்னென்ன வல்னரபிலிட்டி இருக்கு, ஒவ்வொரு வல்னரபிலிட்டிக்கும் என்ன சிவியாரிட்டி ஸ்கோர், அந்த ஒவ்வொரு வல்னரபிலிட்டியோட ஸ்கோருக்கும் என்ன மிட்டிகேஷன், இது எல்லாமே நம்மளால லிஸ்ட் பண்ண முடியும். ஃபைன். பேசிக்கா ஒரு விஏபிடி ரிப்போர்ட் உங்களால ஜெனரேட் பண்ண தெரியணும். ரைட். கம்பெனி சம்டைம்ஸ் நீங்க போனீங்கன்னா they'll give you some time, ஒரு வெப்சைட்டை கொடுத்து இது ஒரு விஏபிடி ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணிட்டு வாங்கன்னு they'll give you some task, something like that. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா பென் டெஸ்டிங்கோட அல்டிமேட் செக்லிஸ்ட், அதோட எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில என்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸிக்யூட்டிவ் சம்மரின்னு முதல்ல ஒன்று கொடுப்போம். அதுல என்ன இருக்கும்? மேனேஜ்மெண்ட்டுக்காக, கம்பெனி ஓனர்ஸ்க்காக. சார் உங்க கம்பெனில அவங்க வந்து எஸ்எம்பி வல்னரபிலிட்டி, போர்ட், ப்ரோட்டோகால்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வேணும்? என்ன வீக்னஸ், அதை எப்படி பேட்ச் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும், சிம்பிள். மேனேஜ்மெண்ட் கொடுக்குற எக்ஸிக்யூட்டிவ் லெவல் பிரீஃபிங். செகண்ட், மெத்தடாலஜி அண்ட் ஸ்கோப், நம்ம எந்த மெத்தட்ல இருந்து அட்டாக் பண்ணோம், எந்த மெத்தட்ல விஏபிடி பண்ணோம். தேர்ட்ல அப்பண்டிஸ், இதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டையும் கீழே கொடுத்துருப்பீங்க. ஃபோர்த்ல ஃபைண்டிங் அண்ட் வல்னரபிலிட்டி, சார் உங்க கம்பெனில 23 வல்னரபிலிட்டி ஹை 9.8, ஒரு 15 வல்னரபிலிட்டி மீடியம் 7.7, அது எல்லாமே CVE/CW வச்சு லிஸ்ட் பண்ணணும். இண்டிவிஜுவல் வல்னரபிலிட்டி ரிப்போர்ட் இப் நீடட், ஒவ்வொரு வல்னரபிலிட்டியும் என்ன, எப்படி, அதை எப்படி பேட்ச் பண்ணது, இவங்க அல்டிமேட் பர்பஸ். ஒரு கம்பெனி எவ்வளவு செலவு பண்ணி உங்களை வல்னரபிலிட்டி ஸ்கேன் பண்ண சொல்லுதுன்னா அந்த கம்பெனியோட அஜெண்டா என்ன? வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணி அதை பேட்ச் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். ரைட். ஸோ நீங்க அதை க்ளோஸ் பண்றதுக்கு, அதை பேட்ச் பண்றதுக்கு கரெக்டான மெஷர்ஸ் கொடுக்கணும். பேட்சிங் ரெமிடியேஷன் சொல்லுவோம். சில டைம்ஸ் நம்ம ஸ்கேன் பண்றப்ப விஏபிடிக்கு சேர்த்து ரெமிடியேஷனோட நம்ம கான்ட்ராக்ட் கொடுத்துருப்போம்.
இல்லாட்டி சில கம்பெனிஸ் விஏபிடி மட்டும் சார் நான் விஏபிடி பண்ணி கொடுக்குறேன், பேட்ச் பண்ணுறது நீங்கள் உங்கள் டீம் வச்சு பண்ணிக்கோங்க, வேணா நான் ஒரு 1 மந்த்தோ 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து திருப்பி ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன். திருப்பி ஸ்கேன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சப்ப 500 வல்னரபிலிட்டி இருக்குன்னா இப்போ நீங்கள் குறைச்சிட்டீங்க, நீங்கள் வந்து அது 0 ஆக்க முடியாது, ரைட்? 1 or 2 சம்திங் வில் பி தேர் இன்ஃபர்மேஷன் சம்திங் லைக் 500 வல்னரபிலிட்டியை நான் இப்போ வந்து ஒரு 20 வல்னரபிலிட்டியை குறைச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் அதை திருப்பி ரீஸ்கேன் பண்ணி கொடுக்குறேன், ரைட்? இதெல்லாம் தான் வந்து ஒரு விஏபிடி ரிப்போர்ட்ல இருக்கும். காமனா ரிப்போர்ட்டிங் டூல் நம்ம பவர் பாயிண்ட், வேர்ட் டாக்குமெண்ட்ற மாதிரி டிராடிஸ், ஃபாரடே, செப்பிகா இதெல்லாம் ரிப்போர்ட்டிங் டூல். அது இல்லாமல் நம்ம லேப்லையுமே நம்ம கூகுள் டிரைவ்லையுமே வந்து உங்களுக்கு சாம்பிள் விஏபிடி ரிப்போர்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம் உங்கள் ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக. ஸோ சைபர் செக்யூரிட்டியில் ஒன் ஆஃப் த லீடிங் டொமைன் இஸ் கால்ட் அஸ் விஏபிடி. ஃபைன். இந்த டொமைனுக்குள்ள வரணும்னா நம்ம இன்னைக்கு பார்த்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், அதோட ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். பீயிங் எ ஃப்ரெஷர், நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு கம்பெனிஸ்க்கு விஏபிடியில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். விஏனா என்ன, பிடினா என்ன, எந்த டூல் விஏக்கு யூஸ் ஆகுது, எந்த டூல் பிடிக்கு யூஸ் ஆகுதோ அதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா தெரிஞ்சால் போதும். நான் ஒரு டூலை சொல்லி இது விஏக்கு யூஸ் ஆகுமா பிடிக்கு யூஸ் ஆகுமான்னு சொன்னால் உங்களால் சொல்ல தெரியும். மெட்டாஸ்ப்ளாய்ட் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது, பிடி யூஸ் ஆகுது. ஃபைன். என்மேப் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது, விஏக்கு யூஸ் ஆகுது. இந்த கிளாரிட்டி இருந்தால் போதும், ரைட்? கம்பெனிஸ் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஆல்சோ having the basic clarity about the tools and techniques. Fine. Okay. நம்ம இன்னைக்கு இதோட லேப் பார்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். Day 20 ஓட லேப் VAPT. Just a minute. நான் அதோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் ஓகே. 5 4 3 2 அட்லீஸ்ட் மேபி லேப் மாடியூல் நம்பர் 19 to 24 வரைக்கும் பார்க்குற லேப்ஸ் காட்சி இதில் இருக்கிற டூல்ஸை நீங்கள் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் இதெல்லாம் ஜாப் ரெடி, இண்டஸ்ட்ரி ரெடி டூல்ஸ். ஸோ இதில் இருக்கிறது ஃபார் ஷுர் உங்களுக்கு ஏதோ எந்த டொமைனுக்கு நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஜஸ்ட் மினிட், நான் அந்த விண்டோ ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃபைன். லேப் 1 NSS ஒரு கமர்ஷியல் டூல், ஓப்பன் வேஸ் ஒரு ஃப்ரீ டூல். ஃபைன். இந்த ரெண்டு டூலை வச்சு ஒரு நெட்வொர்க்கில் எப்படி வல்னரபிலிட்டியை ஸ்கேன் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் லைக் நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஓகே. லேப் 2 பென் டெஸ்டிங், மெட்டாஸ்ப்ளாய்ட் வச்சு எப்படி ஒரு பென் டெஸ்டிங் பண்ணுறது, ஒரு அட்டாக், ஒரு எஸ்எம்பின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு அதில் எப்படி அட்டாக் பண்ணுறது, ஒரு FTP சர்வீஸ் இருக்கு அதில் எப்படி அட்டாக் பண்ணுறது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் பேஸ்ட். லேப் 2. ஓகே. லேப் 3 டிஃபென்சிவ் செக்யூரிட்டி, ப்ளூ டீம், ஸ்ப்ளங்க், ஸ்னாட் இதை வச்சு எப்படி நம்ம சிஸ்டத்தை சேஃப்கார்ட் பண்ணுறது. ஃபைன். ஸ்ப்ளங்க் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியலன்னா அதோட வீடியோ கீழே கொடுத்துருப்பாங்க, அந்த வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்னாட் ஓப்பன் சோர்ஸ், நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க ப்ரீவியஸ் லேப்ல. அந்த ஸ்னாட்ல புதுசாக ரூல்ஸ் மட்டும் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த லேப்ல. லேப் நம்பர் 4 வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, ரெட் அண்ட் ப்ளூ டீம், பர்ப் சூட், சரிகேட்டா. பர்ப் சூட் வச்சு ஒரு அட்டாக் பண்ணுவீங்க, பேக்கெட்டை இன்டர்செப்ட் பண்ணுவீங்க. அந்த இன்டர்செப்ட் பண்ணுற பேக்கெட்டை சரிகேட்டான ஒரு IDS டூலை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. நீங்களே அட்டாக் பண்ணி நீங்களே டிஃபெண்ட் பண்ணி 2 VMஸ்குள்ள அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. லேப் 5 ப்ளூ டீம், கேப்சர் த ஃபிளாக் சேலஞ்சஸ், CTF ரிலேட்டட் எப்படி இதை செக் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 5 லேப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் a clear picture about what is VAPT, VAனா என்ன, PTனா என்ன, VAக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுறோம், PTக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுறோம். ஃபைன். ஒரு கம்பெனிக்கு VAPTக்கு இன்டர்வியூ போகணும்னா இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பற்றி என்னென்ன தெரிஞ்சிருக்கணும். ஃபைன். யூ வில் கெட் a complete picture about this VAPT, red team and blue team. Fine. Okay. So that's it from me for today's session. இன்னைக்கு ரெண்டு டாபிக்ஸ் பார்த்துருக்கோம், 19 and 20. So you have any questions, queries, you can unmute and speak.
or else you can also ask in the group later. We have completed day 19 and 20. Maybe இன்னும் 4 technical classes இருக்கும். 21, 22, 23, 24. அதுல 4 domains பார்ப்போம். கடைசியா டே 25 கேரியர்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி நம்ம எப்படி இந்த டொமைன்குள்ள போறது, எந்த டொமைன்ல எந்த சப் டொமைன்ல போறது, அதுக்கு என்ன ஸ்கில் செட் வேணும்ன்றத ஃபைனல் டேல கிளியரா பார்ப்போம். ஜாப் ரோல்ஸ் வச்சு பார்ப்போம். Thank you all. We'll see you tomorrow.